ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நேற்று நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, ஆனால் நேற்று தான் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வண்டியை நான் வந்து ரிவ்யூ கொண்டு வந்திருந்தேன். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு எடுத்து வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வண்டியை ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேங்க. என்ன வண்டி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதோ நம்ம கூட இருக்க பாருங்கள், Volkswagen Tiguan R-Line. ஓகேவா? இப்போதைக்கு இந்தியாவில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான Volkswagenோடைய எஸ்யூவின்னு பார்த்தீங்கன்னா அது Tiguan R-Line தான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் எஸ்யூவின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் முக்கியமாக 4 மோஷன் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இருக்குது. மெயினாக நீங்கள் வந்து 200 ஹார்ஸ் பவரோட ஒரு Volkswagen ஜெர்மானிய கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோ உங்களுக்காக இருக்குங்க. இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 61 லட்ச ரூபா வருதுங்க. ஆன் ரோட் விலையை பொறுத்தவரை கரெக்டான ஆன் ரோட் ப்ரைஸுங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ரீசன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலி வந்து சிபியு, ஜிபியு இல்லை. ஓகே, சிபியு. அது என்ன அது சிபியுன்னு கேட்டிங்கன்னா, அது கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாக தான் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. பழைய டிகுவான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்க்கெட்டில் இருந்திருக்கு. நம்ம இந்தியாவில் பழைய டிகுவான் ஆல்ரெடி சேல் ஆகிட்டு இருந்திருக்கு. டிகுவான் ஆல் ஸ்பேஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிகேடி கம்ப்ளீட்லி நாக் டவுன் யூனிட்ஸாக பார்ட்டாக இம்போர்ட் பண்ணி இங்கே லோக்கல் அசம்பிளி பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த Tiguan R-Line வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாக இங்கே இம்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய விலை வந்து கொஞ்சம் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து அதிகமாக வருதுங்க. பட் இருந்தாலும் அந்த விலைக்கு இந்த வண்டி 100% ஒர்த்து அப்படின்னு Volkswagen சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை ஓட்டி ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோங்க. இந்த Volkswagen Tiguanோடைய பிராண்ட் நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வரலாறு இருக்குது. 2007 முதல் முறையாக இந்த Tiguanங்கிற பிராண்ட் நேமை குளோபலி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க Volkswagen. அதை தொடர்ந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஜென்ரேஷன் மாடல். 2வது ஜென்ரேஷன் மாடலும் சரி, 3வது ஜென்ரேஷன் மாடலும் சரி இந்தியாவில் சேலில் இருக்குங்க. ஸோ இது ஒரு குளோபல் லெவல் ப்ராடக்ட், குளோபல் லெவல் வண்டி. அந்த அளவுக்கு இருக்கா, என்னென்ன இருக்குது இந்த வண்டியில் இந்த ப்ரைஸுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டிரைவ் பண்ணி டீட்டெயில்டாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறோங்க. ஸோ இன்றைக்கி இந்த Volkswagen Tiguan R-Line நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ரமணி Volkswagen ஷோரூம். ஆப்வியஸ்லி Volkswagen ஷோரூம்னாலே கோயம்புத்தூரில் ரமணி தான். ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இன்றைக்கி அவங்க தான் இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸ், எல்லா ப்ரீமியம் கார்ஸ், எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ Volkswagen Tiguan R-Line ரிவ்யூ பண்ணிடலாமா? 204 ஹார்ஸ் பவர் இருக்குது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது Volkswagen Tiguanோடைய R-Line. எஸ், அதாவது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 204 ஹார்ஸ் பவர் அண்ட் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் அப்படின்னு எக்கச்சக்கமான ஹைலைட்ஸ் இருக்குது. மெயினாக பல கார்களில் கேள்விப்படாத ஃபீச்சர்ஸ் கூட இந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க Volkswagen. ஆனால் ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த வண்டியோடைய விலை கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். பட் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்த் இருக்கும், அந்த மாதிரி தான் கிளைம் பண்ணுறாங்க Volkswagen இந்தியா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு தரமான ஒரு என்ஜின். ஓகே, சூப்பர். ஓ வா, பரவாயில்ல. வண்டிக்கு விலைக்கேற்ற பணியாரங்கிற மாதிரி இதில் உங்களுக்கு ஹைட்ராலிக் ஜாக்ஸும் கொடுத்துருக்காங்க பானட்டோடைய ஸ்ட்ரட்ஸுக்கு. ஸோ அதுவும் வந்து சூப்பர். என்ஜினை பார்த்தீங்கன்னா இதோங்க நல்ல பெரிய என்ஜின், 2 லிட்டர் 4 சிலிண்டர் TSI டர்போ பெட்ரோல் என்ஜின். பெட்ரோல் மட்டும்தான் இந்த வண்டியில் கிடைக்கிது, டீசல் கிடையாது. ஸோ 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இருக்கும்போது 204 ஹார்ஸ் பவர், 320 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க், அந்தளவுக்கு ஸ்பெக்ஸ் இருக்குது. நல்ல ஹெவியான என்ஜின், சரியான பவர்ஃபுல்லான என்ஜின். அண்ட் இந்த என்ஜினுக்கு வந்து ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் இருக்குது. Volkswagenோடைய ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸான 4 மோஷன் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது பல மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் இருக்குது. எல்லா வகையான ரோட் கண்டிஷன்ஸுமே இது சூப்பராகவே செட் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் பர் லிட்டருங்கிறது ARAI கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் எப்படியும் ரியல் வேர்ல்டில் நீங்கள் மிதின்னு மிதிச்சுட்டு போனீங்கன்னா சிங்கிள் டிஜிட் தான் வரும். கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிங்கன்னா ஒரு 11 வரைக்கும் வரலாம் ஹைவேஸை பொறுத்தவரை. ஓகே, இந்த என்ஜினை பொறுத்தவரை இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு ஆக்டிவ் சிலிண்டர் டீஆக்டிவேஷன் கிடையாது. Volkswagen Tiguan Virtus 1.5லலாம் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் சிலிண்டர் டீஆக்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீச்சர் இந்த வண்டியில் இல்லை. பட் இந்த என்ஜினுக்கு அவங்க வந்து என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஓகே அப்படின்னு நினைக்கிறேங்க. ஓட்டும்போது எப்படி இருக்குது என்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸுங்கிறத பார்ப்போம். ஆனால் ஆஸ் ஆஃப் நோ இது ஒரு சரியான ஹெவி என்ஜின், நல்ல இன்சுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. ஓகே, மூடி விட்டோம். ரைட், இப்போ இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர்
ஹைலைட்ஸ் அதை பற்றி எல்லாமே பேசிடலாம். வண்டியோடைய லென்த் பற்றி ஃபஸ்ட்டு பேசிட்டோம்னா, இது வந்து 4.5 மீட்டர்ஸை விட லென்த் அதிகமான ஒரு வண்டி அப்படின்னு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு டாடா ஹேரியர் அளவுக்கு, இன்ஃபேக்ட் அதை விட ஓகே ஆல்மோஸ்ட் சேமான ஒரு லென்த் அப்படின்னு கூட சொல்லலாம். 4.5 மீட்டர்ஸ் லென்த்து. ஆனாலும் இது ஒரு 5 சீட்டர் ப்ரீமியம் லக்ஸுரி எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாங்க. பட் என்னன்னா இந்த வண்டியோடைய விலை இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை கொஞ்சம் ஈஸிலி BMW ஆடி டெரிட்டரிக்கு போயிருச்சு. அப்படின்னு இருக்கும்போது Volkswagen வாங்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க பல பேர். பட் இருந்தாலும் இந்த வண்டி ஒர்த்துன்னு தான் வந்து Volkswagen இந்தியா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ரைட், ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிச்சோன்னா கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் எல்இடி அடாப்டிவ் ஹெட்லாம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோ ஹைபீம் அசிஸ்டோட வருது. ஸோ வண்டி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு குளோபல் டிசைன் லாங்குவேஜ் Volkswagen அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே இருக்குங்க. லைன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் தனியாக அப்படிங்கிற ஒரு லோகோவும் தனியாக வருது. இது ஒரு தனி எக்ஸ்க்ளூசிவ் லுக் அண்ட் ஃபீல். ஓகே, நல்லாயிருக்கு. கீழே கிரில்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. சரியா? ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை. ஆனால் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. தனியாக இங்கே ஏர் டேம் தனியாக ஒன்று பெருசாக கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஏரோடைனமிக்ஸ் அண்ட் ஏர் இன்டேக் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஓட்டும்போது எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குறது பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு சொல்லுவோம். அண்ட் தென் சைட்லேயும் உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் உண்டு. கூடவே வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 19 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. ஹேண்ட்குக்கோடைய டயர்ஸ் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து கிடைக்குது. 255/45 R19 அதுதான் டயருடைய சைஸ். ஸோ நல்ல பெரிய மேசிவான 19 இன்ச் டயர்ஸு. அலாய் வீல்ஸ் பார்க்குறதுக்குமே டியூவல் டோனில் செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, குவைட் நீட்டுங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் சைடில் வேறு என்ன ஹைலைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி அப்படிங்கிற இந்த லோகோவெல்லாம் டோர்ஸில் கொடுத்துருக்காங்க தனியாக ஒரு ஸ்போர்ட்டி லுக் அண்ட் ஃபீலுக்காக. மற்றபடி இந்த ஓவராக இந்த பிளாக் ஹைலைட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க ஓவரால் டிசைனு. விண்டோ லைனை சுற்றி உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ரோம் இந்த ஃபினிஷ் வந்து உங்களால் பார்க்க முடியும். நீட்டாக இருக்குது. டோர் ஹேண்டில் எல்லாம் க்ரோமே கிடையாது, இது பாடி கலர் தான். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. ரூஃப் ரெயில்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ராப்பரான அலுமினியம் ரூஃப் ரெயில். ஓகேவா? லோடு தாங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சன்ரூஃப் இருக்குது, அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பனராமிக் சன்ரூஃப், மேசிவான சன்ரூஃப், சூப்பராக இருக்குது. ஓகேவா? உள்ளே எப்படி இருக்குங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகேவா? தென் இந்த வண்டியை பொறுத்தவரை மேஜர் ஹைலைட்டுங்கிறது என்னுடைய பில்டு குவாலிட்டி. ஆப்வியஸ்லி ஒரு குளோபல் Volkswagen கார்னு இருக்கும்போது இந்த சவுண்டுங்க, இந்த டேங்க்கு மாதிரி அந்த வால்ட் ஒரு பீரோ லாக்கரை நீங்கள் மூடுற மாதிரி, பேங்க் வால்ட்டு மூடுற மாதிரி அந்த சவுண்டு வரும். சரியான பில்ட் குவாலிட்டியாக இருக்குது. இது ஒரு லைன் ஸ்போர்ட்டி ஓரியன்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கீழே பாடி ஸ்கர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்குறது நல்லா இருக்குது. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி வண்டிக்கு Volkswagenோடைய ஃபேமஸான வெஹிக்கிள் டைனமிக் சாசி கண்ட்ரோல் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இருக்குது. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் தவிர. ஓகே, ரைட். அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு அந்த கனெக்டட் இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப்ஸ் அது இருக்குது. ஒரு வகையில் இது வந்து டைகுனோடைய அந்த டெயில் லேம்ப்ஸை ஞாபகப்படுத்துது. குளோபலியே பார்த்தீங்கனாலுமே நீங்கள் வந்து Volkswagenோடைய பல கார்ஸுக்கு இதே மாதிரி தான் டெயில் லேம்ப்ஸ் வருது. கோல்ஃபுக்கும் இதே மாதிரி தான் வருது. ஸோ அந்த டிசைன் லாங்குவேஜ் இந்த வண்டிக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுதுங்க. ஓகே, தென் இங்கே 4Motion அப்படிங்கிற தனியான ஒரு பிராண்டிங் லோகோ நீங்கள் பார்க்கலாம். 4Motionங்கிறது Volkswagenோடைய ஃபேமஸான ஆல்வீல் டிரைவ் அடாப்டிவ் சிஸ்டம். அது இந்த வண்டிக்கு இருக்குது. என்னன்னா இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு சாஃப்டாக தான் தெரியுதுங்க. ஒரு ப்ராப்பர் ஒரு பல்கியான அந்த புச்சான எஸ்யூவி டிசைன் லாங்குவேஜ் இந்த வண்டியில் உங்களால் பார்க்க முடியாது. ஒரு மாதிரி சாஃப்ட் கிராஸ் ஓவர் டைப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி இது ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி, ஆல்வீல் டிரைவோட வரக்கூடிய ப்ராப்பர் எஸ்யூவி. ஸோ டிசைன் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் தெரியும். ஆனால் Volkswagenோடைய டிசைன் லாங்குவேஜ் பிடிச்சவங்களுக்கு இது வந்து ஓகேவாக இருக்குங்க. ஓகே, அதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இந்த வண்டியில் இல்லாத ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது. ஓகே, நீங்கள் பின்னாடி இங்கே ரிவர்ஸ் கேமரா பார்க்க முடியும். ஆனால் சேடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இல்லை. இந்த அளவுக்கு விலை கொடுத்துமே 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இந்த வண்டியில் இல்லைங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இப்போ வந்து நேற்று போட்ட Citroen C3Xக்கு கூட 360 டிகிரி கேமரா சிஸ்டம் கொடுக்குறாங்க. நிசான் மேக்னெட்டிக் இருக்குது, ஆனால் இந்த வண்டியில் இல்லை. ஓகே, ஃபைன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். ரைட், இப்போ இன்டீரியர் போய் பார்ப்போமா? ஓகே, இப்போ இந்த Volkswagen Tiguan லைனோடைய இன்டீரியர் அதுதான் மெயின் ஃபோக்கஸுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாவிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ சாவின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லீக்காக இருக்குல்ல. ஒரு வகையில் இது வந்து டெஸ்லா அண்ட் எலக்ட்ரிக் கார்ஸோடைய ஞாபகப்படுத்துது. அவ்வளோ ஸ்லீக்காக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீட்டாக பாக்கெட்டுக்குள்ளே செம்ம ஸ்லீக்காகவும் இருக்குது. நீட்டாக பாக்கெட்டுக்குள்ளேயும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எமர்ஜென்சி கீக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஓகே, ரைட். ஓகே, இதிலேருந்தே வந்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை.
பட் இருந்தாலும் ஸ்லீக்காக நல்லாவே இருக்குங்கிறது என்னுடைய ஃபீட்பேக். ஓகே, ஸோ இப்போது இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போது இருக்கிற பெரும்பாலான கார்களுடைய அந்த ட்ரெண்டை இந்த வண்டி ஃபாலோ பண்ணுது. பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸை டாமினேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த இன்டீரியர் பொறுத்தவரை ஸ்க்ரீன்ஸ் தான் பெரிய ஹைலைட் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அண்ட் இன்டீரியர் குவாலிட்டி, Volkswagenோடைய மெட்டீரியல் குவாலிட்டி எஸ்பெஷலி இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் இதெல்லாம் சிறந்த குவாலிட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டோர்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ். மேலே உங்களுக்கு சாஃப்ட் ஸ்டிச்சிங்கோட சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கேயுமே லெதரட் ஃபினிஷ் எல்லாமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டு இங்கே சைடில் லெதரட் ஃபினிஷ் ஃபுல்லாகவே வருது. பார்த்தாலே நல்லாவே இருக்குங்க ப்ரீமியமாக. கூடவே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பைப்பிங்கோட ஒயிட் ஸ்டிச் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான எலிமெண்ட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி சும்மா இல்லைங்க, இதுக்குள்ளே தான் இன்டீரியருடைய ஆம்பியன்ட் லைட்டிங்கும் வருது. நைட் டைமில் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஓகேவா? ப்ராப்பர் மெட்டல் டோர் ஹேண்டில்ஸு, டோர் லாக் சிஸ்டம் அதெல்லாமே ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான். 8 ஸ்பீக்கர் கொண்ட ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டியும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. ஆல் 4 பவர் விண்டோஸ். ஆப்வியஸ்லி எல்லா விண்டோஸுமே 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப்போட வருது. கூடவே ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs. ஆட்டோ ஃபோல்டிங் மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் ஃபங்க்ஷனோடையும் வருது. இதுக்கு வந்து நீங்கள் இதை ஃபுல்லாக இப்படி திருப்பிட்டிங்கன்னா ஹீட்டட் ORVM ஃபீச்சரும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸும் இருக்குது. தென் மெயினாக அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக டோர் பேட் இங்கே உள்ள பாட்டில் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. உள்ளே நீங்கள் பாட்டில் வைக்கிறீங்க, வேறு ஏதாவது வைக்கிறீங்கன்னா லொடலோடன் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஆனால் இதில் அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஃபெல்ட் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க, ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு. இது நல்லா கவனிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுது. ஓகே, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கே கோட்டை விட்டாங்க தெரியுமா? சீட்ஸ் தாங்க. ஏன் சீட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்பீங்க. சீட்டில் ஒன்றும் பெருசாக தப்பு இல்லைங்க. ஏன்னா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்போர்ட்டியான டைனமிக்கான சீட் டிசைன், ரேஸ் கார்ஸில் வர மாதிரி டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினாக மெட்டீரியல் பார்க்குறீங்களா? உங்களுக்கு க்ளோஸில் ஜூம் பண்ணியே காட்டுறேன் பாருங்களேன். இது என்ன மெட்டீரியல்னு சொல்லுங்கள்? இது அல்கண்டாரா. ஓகேவா? அல்கண்டாராங்கிறது லெதரட்டோடைய ஒரு ப்ராப்பர் லெதரோடைய வேறு ஒரு வெரைட்டி. நார்மலாக ஸ்போர்ட்ஸ் கார்ஸு, ஹைப்பர் கார்ஸு அண்ட் லக்ஸரி கார்ஸில் மட்டும்தான் இந்த அல்கண்டாரா மெட்டீரியலை உங்களால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஸ்கோடா ஆக்டாவியா VRS அந்த கார்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஃபினிஷு இந்த வண்டியில் கிடைக்கிது. சீட்ஸை பொறுத்தவரை செமையான மெட்டீரியல், சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மெட்டீரியல் இது. அது இங்கே இருக்குது. இது எல்லாமே நார்மல் லெதரட் அப்போல்சரி தான். பட் இருந்தாலும் இந்த லுக்கை வந்து வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். சென்டரில் வரக்கூடியது ஃபேப்ரிக். ஓகேவா? ஸோ 3 மெட்டீரியல் கலந்து இந்த சீட்டை பண்ணியிருக்காங்க. லெதரட், அல்கண்டாரா அண்ட் ஃபேப்ரிக் 3மே இந்த சீட்ஸில் உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம்? மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தாங்க. இது ஒன்று தான் பார்த்தோன்னே எனக்கும் ஷாக் ஆச்சு. ஸோ மேனுவல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மேனுவல் ரோட்ரி, இந்த ரோட்ரி சாய்க்கிறதுக்கு இதுவும் மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி மசாஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பட்டனுங்க. ஸோ மசாஜிங் சீட்லாம் கொடுத்துருக்காங்களே தவிர இவங்க பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல. ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அப்பீலாக தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு இது வந்து பிடிக்கும்னு தெரியல. பட் எனக்கு பர்சனலி ஓகேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த விலைக்கு உண்மையாகவே கண்டிப்பாக எல்லோரும் பவர் சீட் எதிர்பார்ப்போம். கிவன் த ஃபேக்ட் தட் Volkswagenோடைய டைகூன் அண்ட் வர்ச்சஸ் கார்களுக்கே டாப் அண்ட் வேரியன்ஸில் பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்தாச்சு அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டியில் கொடுத்துருக்கலாம். ஆனஸ்ட்லிங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. டிகுவானை பொறுத்தவரை ஒரே ஒரு வேரியண்ட் மட்டும்தான், R-லைன் மட்டும்தான் இப்போதைக்கு இந்தியாவில் சேலில் இருக்குது. அதில் ஆப்வியஸ்லி எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட். ஓகே, உள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி இந்த சீட்டை பற்றி இன்னொரு ஃபீச்சர் ஹைலைட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிட் மட்டும் தனியாக இருக்குது பார்த்தீங்களா? இது தை சப்போர்ட். இந்த தை சப்போர்ட்டை மட்டும் கூட நீங்கள் தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த லீவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? இது நீங்கள் புல் பண்ணி இப்படி முன்னாலையும் பின்னாலையும் தள்ளிக்கலாம். ஸோ தை சப்போர்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஓகேவா? எப்படி வேணுமோ நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சூப்பர். ஓகே, அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தனி லீவர் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த சீட்டோடைய முன்பகுதி நீங்கள் தனியாக ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், தனியாக இந்த பிட்டு மட்டும் ஏறும் இறங்கும். ஓகேவா? முன்பகுதி மட்டும் நீங்கள் மேலே ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே பவர்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஓகே, ரைட். இப்போது ஆப்வியஸ்லி சீட்டை பின்னாடி தள்ளுறதுக்கு இதுவுமே மேனுவல் ஸ்லைடிங் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் டேஷ்போர்டுடைய லுக் அண்ட் டிசைன் நல்லா இருக்குது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பர்டிகுலர்லி செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். காரணம் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கேயுமே டேஷ்போர்டு ஃபுல்லாகவே அந்த அதே லெதரட் மெட்டீரியல் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டுடைய ஃபுல் அகலத்துக்குமே அந்த லெதரட் மெட்டீரியல் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ டேஷ்போர்டு, டோரு எல்லாமே ஒரு கண்டினியூடான ஒரு ஃபினிஷாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காக்பிட்டோடைய ஃபீல் வந்து கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இன்டீரியர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் காக்பிட் ப்ரோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி
அந்த பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸு அந்த ஃபுல் கண்ட்ரோல் கமாண்ட் சென்டர் மாதிரி சூப்பராக இருக்குங்கிறது அவங்களுடைய கருத்து. ரைட், இப்போ இன்றைக்கி இங்கே கோயம்புத்தூரில் செம வெயிலாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்கே ஸ்டார்டர் பட்டன் அப்படின்னு நீங்கள் தேடுவீங்க. நார்மலாக மீதி வண்டியில் ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க, டேஷ்போர்டில் இங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. Volkswagen Tiguan எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், ஆனால் ரவுண்டாக இருக்கும். இதில் அது எங்கேன்னு தேடினா இல்லை, அதுக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் செய்து விட்டேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னே முதல்ல ஏசியை போடுவோம்ப்பா. ஏசின்னு பார்த்தீங்கன்னா கிளைமா, இதுக்குள்ளே போனீங்கன்னா இது வந்து ட்ரைசோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. அதாவது டிரைவர், கோ டிரைவர் அண்ட் பேக் சீட் தனித்தனியாக 3 பேருக்குமே டெம்பரேச்சர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ட்ரைசோன் ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் தனித்தனியாக நீங்கள் டிரைவருக்கு, கோ டிரைவருக்கு செட் பண்ணுறீங்களா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். சிங்க் வேண்டான்னா எல்லாம் பியூட்டிஃபுல்லாகவே நீட்டாக ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் உங்களுக்கு ஏர் கேர் பியூரிஃபைங் சிஸ்டம் கூட கொடுத்துருக்காங்க. ஏர் கேர் தனியாக வருது பார்த்தீங்களா, ஸோ அதுவும் உண்டு. வேறு இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை பொறுத்தவரையே நீங்கள் வந்து பல விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கே இன்ஃபேக்ட் தனி வீடியோ கூட நான் போடணும், அத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரீசன் கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இருக்குது, கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸு அண்ட் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே. அதை தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய இன்டீரியர் மோட்ஸ், அதாவது இந்த லவுஞ்ச் மோட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்டிங், ஸ்பீக்கரோடைய வால்யூம்ஸு அண்ட் வந்து ஓவரால் இந்த இன்டீரியரோடைய ஆம்பியன்ஸே வந்து மாற்றும் ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி. ஜாயின் பார்த்தீங்கன்னா பிங்க்கில் வரும், நேச்சருங்கிறது எல்லோவில் வருது, எனர்ஜெட்டிக்னா ரெட்டில் வருது. தனியாக நீங்களே தனியாக கஸ்டமைஸ் பண்ண நினச்சிங்கன்னா மீங் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கும் இருக்குது. ஓகே, இன்ஆக்டிவ் ஆஃப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் வந்து எனர்ஜெட்டிக்கில் வச்சுக்கிறேன். ட்ரைவ் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரைவ் மோட்ஸுங்க. ஓகே, ஈகோ, கம்ஃபர்ட், ஸ்போர்ட், இண்டிவிஜுவல், ஆஃப் ரோட், ஸ்னோ அப்படிங்கிற மோட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓட்ட உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் வந்து மாறுதுங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். சரிங்களா, ஓகே. அதை தவிர நீங்கள் சீட்ஸு எல்லாத்துக்குமே நீங்கள் இதுலேருந்தே கூட பண்ணுற மாதிரியும் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மசாஜிங் சீட்ஸ். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த வண்டியில் ஃப்ரண்ட் சீட்ஸ் ரெண்டுக்குமே வந்து மசாஜிங் ஃபங்க்ஷன் இருக்குது. பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் மசாஜிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி ஒர்க் ஆகணும், எந்த மாதிரி வேணும் அதுவும் கூட நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை, அது ஒரு வருத்தம். ஆனால் ஏடாஸ் இருக்குது. எடாஸ் பொறுத்தவரை லேன் கீப்பிங் அசிஸ்ட், அட்டென்ஷன் மானிட்டர், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், சைடு அசிஸ்ட்டு, லேன் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் எல்லாமே இருக்குது. ட்ரவுசினஸ் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓட்டும்போது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பார்க்கிங் ரீதியாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ பார்க் அசிஸ்ட் இந்த வண்டியில் இருக்குது. ஓகே, ஸோ அது எங்கே இருக்குங்கிறது எக்ஸாக்ட்லி நான் வந்து தேடணும். அதாவது நிறைய இருக்குங்க, நோண்டுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லைட்டிங், ஆஃப் ரோடு அப்படின்னு போனீங்கன்னா ஆஃப் ரோட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்கேஸ் நீங்கள் ஆல் வீல் ட்ரைவ் யூஸ் பண்ணி மைல்டாக ஆஃப் ரோட் போகிறீங்க அப்படின்னா ஸ்டீரிங் எந்த அளவில் திருப்புறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் திருப்புறேன், என்ன டிகிரியில் திரும்புது, வண்டி எந்த அளவில் சாயுது, அந்த விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டிஸ்பிளேஸ்னு போனீங்கன்னா ஆல்டிமீட்டர், டயரோடைய ஆங்கிள், ஓகே, டைரக்ஷன், காம்பஸ்ஸு, என்ன அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே இதில் தனித்தனியாக கூட நீங்கள் தனியாக செட்டிங் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே இருக்குது, குவைட் நீட் அண்ட் நைஸ். ஓகே, வேறு என்ன இருக்குங்க, நேவிகேஷன், இன்பில்ட் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. அல்லது வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏர்கான் உண்டு, சவுண்டோடைய கஸ்டமைசிங் அந்த இதுவும் இருக்குது, நிறையா இருக்குங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் 360 கேமரா இல்லை. 15 inch டச் ஸ்க்ரீன், இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த வண்டியோடைய பவர் செலெக்ஷன் எங்கே அப்படின்னு, ட்ரைவ் மோட் செலெக்ஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலி இங்கே கீழெல்லாம் நான் தேடி பார்த்தேன், இதெல்லாம் இல்லை. இது ஆக்சுவலி வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் ஷார்ட்கட்கான கண்ட்ரோல் இது. ஸோ இதுக்குள்ளேயும் தனியாக டிஸ்பிளே கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவல் கியர் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது. ஓகேவா, நம்ம வந்து ஜெர்மன் கார்ஸில், அதாவது அப்ராட் லெவலில் ஜெர்மன் கார்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது இப்போது. ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொல்லலாம். மேலே தள்ளினீங்கன்னா ட்ரைவு, நியூட்ரல், ரிவர்ஸு. ஓகேவா, மேலே தள்ளிட்டு நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கு. ஓகேவா, இந்த சைடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கு. அதே ட்ரைவ் போட்டுட்டு நீங்கள் திரும்ப இதை புஷ் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்டுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் ஓட்டும் போது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் ஸ்டீரிங் பொறுத்தவரை உங்களுக்கு டில்ட், டெலஸ்கோபிக் அண்ட் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை. க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் நார்மலாக வர்ற ஃபீச்சர் தான். உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் உட்பட ஏடாஸில் லெவல் 2 ஃபீச்சர்ஸும் கூட கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து ஓகே. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், வர்ச்சுவல் காக்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய டிஸ்பிளே இங்கே இருக்குது. இதுவும் வந்து ஒரு பெரிய சைஸ் 10.25 inch ஸ்க்ரீனு தான். ஸோ இதிலே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பல ஆப்ஷன்ஸும் இருக்குது. வியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். குவைட் நீட் அண்ட் நைஸ். அண்டு இது நீங்கள் ஒவ்வொரு ட்ரைவ் மோடுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதும் கவனிக்க முடியும். சரியா, ரைட். ஸ்க்ரீன்ஸை பொறுத்தவரை இந்த ஹைலைட்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் போட்டு உங்களுக்கு கேமராவுடைய குவாலிட்டி காட்டுறேன் பாருங்கள்.
ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் சுமாராக தான் இருக்குது, ரொம்ப ஹை குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படின்னா, உண்மையாக சொல்ல போனால் எத்தனை பேர் 360 கேமரா சிஸ்டம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ரிவர்ஸ் கேமரா மட்டும் இருந்தால் போதும், சென்சர்ஸ் தான் நாலா பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்சர்ஸ் ஆர் மோர் யூஸ்ஃபுல் தேன் கேமரா. அதுதான் நான் எப்பயும் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற எந்த கார்லையுமே வந்து 360 கேமராலாம் இல்லை. பட் நான் எத்தனை வருஷமாக நல்லா தான் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு இருக்கும்போது ரிவர்ஸ் கேமரா தான் ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லுங்க. வித் ஆல் ரவுண்ட் சென்சர்ஸ் ஆர் மோர் யூஸ்ஃபுல். ஓகே, தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் இன்னும் வைட் ஆங்கிளில் கூட ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பார்க் அசிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஆட்டோ பார்க்கிங்கான ஃபீச்சர். ஸோ அதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது. செமி ஆட்டோ பார்க் அசிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே ரைட், ரிவர்ஸ் டிஸ்எங்கேஜ் பண்ணிடலாம். அதை தவிர வேறு இன்டீரியரை பொறுத்தவரை ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எதுவுமே எங்கேயுமே கொடுக்கல. சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லே அவுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கன்சோலில் இந்த பேடுக்கு மேலே நீங்கள் ஃபோன் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம், அல்லது இதுக்கு கீழே இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா வகையான சார்ஜிங் சாக்கெட்ஸு அண்ட் 2 ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃபோன் நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, அல்லது ஃபிசிக்கல் சார்ஜிங் வேணுனாலும் அதுக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 2 C டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. குவைட் நீட் அண்ட் நைஸ். எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் வந்துடுது. என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இது ஏற்கனவே காமிச்சிட்டேன், சரிங்களா. அண்ட் சென்டர் கன்சோலில் மீறி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட்டு, இது ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆம்ரெஸ்ட். நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் சும்மா தூக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் ஃபுல்லாக தூக்கிட்டு தான் திரும்ப கீழே வைக்க முடியும். ஸோ 1 2 3 4 5 ஏதோ 5 லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுது, பிரச்சனை இல்லை. இதுக்குள்ளே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது அண்ட் இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜை பற்றி கவலை இல்லை, குவைட் நீட். ஓகே, அண்ட் இங்கே ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மீதி கண்ட்ரோல்ஸ், ஹெட்லாம்ப்ஸோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே வண்டி கத்துது. ஸோ இந்த ஹெட்லாம்ப் கண்ட்ரோல் வந்து ஆக்சுவலி டச் பேஸ்டுங்க. இது வந்து சும்மா நீங்கள் டச் கூட பண்ணால் போதும், ஆட்டோ ஆஃப், ஹெட்லாம்ப் ஆனு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டச் மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட்டன் டைப் தான், ஆனால் டச் மாதிரி கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ். மோடு, ரியர் ஃபாக் லேம்ப்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு அதில் எல்லாமே வந்து இது ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கே ஒரு அடிஷ்னல் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. குவைட் ஓகே. தென் பெடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஃபுல்லி அலுமினியம் ஃபினிஷ் பெடல்ஸாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லாவும் இருக்குது, கிரிப்பும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓட்டும்போது தெரியும். பெரிய டெட் பெடலும் இருக்குது. ரைட்டு, வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்டிங் பொறுத்தவரை இங்கே கோ டிரைவர் சைடுக்கு முன்னாடியுமே அந்த பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளாசி பிளாக் ஃபினிஷில். ஸோ இங்கேயும் வந்து இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் வரும். அது உங்களுக்கு நைட் டைமில், ஈவினிங் டைமில் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். கலராக மாறும், சூப்பராக இருக்கும். ஓகே, க்ளவ் பாக்ஸ் நல்ல டீசெண்டான சைஸ் உள்ள, கொஞ்சம் டீப்பாகவே உள்ளே போகுது. ஓகே தாங்க, ஆனால் கூலிங் வசதி எல்லாம் இல்லை. ஸோ ஸ்டில் ஓகே ரைட். அண்ட் திரும்ப மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட்டோ டிமிங் IRVM உண்டு. ஓகே, ஆட்டோ டிமிங் IRVM. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் பேஸ்டு இன்டீரியர் லைட்டிங் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப நீட்டாக ஒர்க் ஆகுது. மீதி இந்த ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க, வால்யூம் கண்ட்ரோலுக்கு அண்ட் சன்ரூஃப் கண்ட்ரோலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டச் பேஸ்ட் கண்ட்ரோல்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஸ்விட்ச் வரும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு டச் பண்ணேன், திறந்துடு சீசே. அப்பா இருக்கிற வெயிலுக்கு சன்ரூஃப். ஸோ இதுவுமே டச்சில் கொடுத்துருக்கிற ஒரு வித்தியாசமான அப்ரோச், பட் கொடுத்துருக்காங்க நந்தலெஸ். சன் ஷேடுக்கு மட்டும் கூட தனியாக ஒரு ரோட்டரி ஒரு கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லைடிங் கண்ட்ரோல், தனியான ஸ்லைடிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஓகே. ஸோ ஓகே, சன் ஷேடு மூடலை, அதுக்கு வந்து திரும்ப நான் பண்ணி காட்டுறேன். நைஸ், புரியுதா? ஸோ ஒரு வித்தியாசமான அப்ரோச் கொடுத்துருக்காங்க. நார்மலாக அந்த ஸ்விட்ச்சு பட்டன் டைப்லாம் கொடுக்காம இவங்க டச் பேஸ்டாக போகிறது எத்தனை பேருக்கு கன்வீனியன்ட்டுன்னு தெரில, பட் அதுதான் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ரைட், இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ஸ்லைடிங் கண்ட்ரோல் நீங்கள் பார்க்க முடியும். ஓரளவுக்கு நீட்டாக இருக்குன்னு வைங்க, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருக்கும் ஆனால் கொஞ்சம் பழகணும். ஓகே, தென் ஏசி வென்ட்ஸோடைய குவாலிட்டி அதெல்லாமே யூஸ்வலாக நீங்கள் பார்க்க முடியும். இன்டீரியர் குவாலிட்டி ரீதியாக Volkswagenல குறை சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. நல்ல சாலிடான இன்டீரியர் குவாலிட்டி, மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது. கடைசியாக ஒரு ஃபீச்சர் மறந்துட்டேன். இந்த சீட்ஸில் வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் தான் இல்லையே தவிர உங்களுக்கு வந்து ஹீட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கண்ட்ரோல்ஸும் இங்கே நீங்கள் சீட்ஸில் பார்க்க முடியும் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில். ஸோ இது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஆகுது பாருங்கள்,
ஐயோ செம்ம சூடாகுது. ஸோ இதுக்கு பதிலாக வென்டிலேஷன் கொடுத்துருக்கலாம், பட் எனிவே ஹீட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ரைட். மற்றபடி இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் இருக்குது. கூடவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலர், ட்ரிபிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வண்டியோடைய இந்த ஏசி சிஸ்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல மோட்ஸ் இருக்குது. ஏசிக்கே வந்து மோட்ஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபாக் விண்டோஸ், கூல் மை ஃபீட்னு ஒரு தனி ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது தனியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் கூல் மை ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி ஃபீட்டுக்கு, காலுக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய ஏர் வந்து உள்ளே சர்க்குலேட் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும். வார்ம் மை ஹேண்ட்ஸு, ரேப்பிட் கூலிங் அண்ட் அதை தவிர மேக்ஸ் ஏசின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கலாம் நமக்கு வெளியே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஆனால் இதை தவிர இன்னொரு விஷயம் இருக்குங்க இந்த வண்டியில். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹீட்டட் ஸ்டீரிங் வீலுக்கான ஃபங்க்ஷனுங்க. நம்ம ஊரில் ஏற்கனவே வெயிலாக இருக்குது, இதில் ஹீட்டிங் கொடுத்துருக்காங்க. கூலிங் கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் எனிவே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா. அது ஆன் பண்ணிட்டேன். ஸ்டீரிங் வீல் ஹீட்டிங் ஆன்னு போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஹீட்டிங்கில் வச்சுருக்கேன். நல்லா சூடாகுதுங்க, நல்லாவே சூடாக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி பனிக்காலத்தில் மெயினாக ஓகே காஷ்மீர் மாதிரி இருக்குது, அல்லது ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பனி கொஞ்சம் ஈஸியாகவே வரும். அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கை வெதுன்னு நல்லா இதமாக சூடாக வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு 3 லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஊரில் இன்கேஸ் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு போனீங்கனாலுமே அங்கே கூட நீங்கள் இந்த ஹீட்டிங் ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. இதே கன்சோலில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தவரை கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டெலிமேட்டிக் கண்ட்ரோல்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ்க்கான ஒரு ஐகான். அண்ட் இது வந்து இது கால் சென்டருக்கு போகக்கூடிய பட்டன். லைக் உங்களுக்கு வந்து டக்குன்னு ஏதோ அசிஸ்டன்ஸ் வேணும் நேவிகேஷனுக்கு அது இதுன்னு இருக்கும்போது நீங்கள் கால் சென்டருக்கு டைரெக்டாகவே கால் பண்ணிக்கலாம். இது தனியாக எஸ்ஓஎஸ் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவும் எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸுக்கு போகும். ஸோ பிரேக் டவுன் சர்வீஸ், எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே நீட்டாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. இதை தவிர இன்னொரு ஹைலைட் ஃபீச்சர் இருக்குங்க. அதாவது இங்கே நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கர்ஸ் மைக்கும் கூட நீங்கள் ப்ளூடூத் காலுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க. பேக் சீட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்து பேசுகிறவங்களுடைய வால்யூம் அந்தளவுக்கு தெளிவாக கேட்காது வண்டி ஓட்டும்போது, ஸ்பீடாக போகும்போது. அதுக்கு இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுகிறத இதை பிக்கப் பண்ணி இந்த மைக் வந்து பிக்கப் பண்ணி ரியர் ஸ்பீக்கர்ஸ் வழியாக ப்ளே பண்ண வைக்கும். கொஞ்சம் ஆடியோ வால்யூம் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இங்கே நார்மலான வால்யூமில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பேசினா கூட பின்னாடி வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்குற அளவுக்கு அந்த ப்ரோக்ராமிங்கும் அந்த சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. பின்னாடி போய் எப்படி அது ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த Volkswagen Tiguan ஆக்சுவலி சின்ன வண்டியே இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டாட்டா ஹேரியர் விட கொஞ்சம் பெரிய வண்டி தான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ரியர் சீட்டோடைய லெக் ரூம் ஸ்பேஸ் எல்லாம் எந்த வகையிலையுமே குறைச்சலே இல்லை. தாராளமாக செம்ம ஃப்ரீயாக இருக்குது. டிரைவர் சீட்டு இத்தனைக்கு என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி ஆல்மோஸ்ட் வருதுங்க. ஸோ நல்லா செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. அதை தவிர இந்த ரியர் சீட்ஸுக்கு நீங்கள் வந்து ரிக்ளைன் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இதுதான் மோஸ்ட் ஃபார்வர்ட் பொசிஷன். ஆனால் யாராலையும் இப்படி உட்கார முடியாது, சரிங்களா. நல்லா சாய்ச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் ஒன்று ரொம்ப நீட்டாக நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க, சூப்பர். அண்ட் இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பாப் அவுட் கப் ஹோல்டர்ஸும் வருது, தனியாக ஒரு கன்சோல். இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா இது வந்துடுது. ஸோ ரொம்ப நீட்டான ஒரு டிசைன், எல்லாமே ஜெர்மன் டிசைனிங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேவா. குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்னு பார்த்தீங்கனாலுமே அதுவுமே ரொம்ப சூப்பர். அல்கண்டாரா லெதர் ஃபினிஷ் வந்து இருக்குது. சென்டரில் ஃபேப்ரிக்கு அல்கண்டாரா, அதுக்கப்புறம் நார்மல் லெதர். ஸோ இந்த மாதிரி 3 வகையான ஃபினிஷ் வந்து ரியர் சீட்ஸ்லையுமே உங்களால் பார்க்க முடியும். இங்கேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பைப்பிங்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த சென்டர் பேசஞ்சருக்கும் கூட தனியாக ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் தனி ஒரு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து ஆப்வியஸ்லி எல்லாம் ஜெர்மன் குவாலிட்டின்னு இருக்கும்போது ஸ்டாண்டர்டாக தான் வருதுங்க, எந்த வகையிலையுமே குறை இல்லை. சைட்லேயும் கூட ஏர்பேக்ஸ் இருக்குது. இந்த ரியர் சீட்ஸோடைய சைட்லேயுமே இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஏர்பேக் லேபிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளேயும் ஏர்பேக் இருக்குது. மொத்தம் இந்த வண்டியில் 9 ஏர்பேக்ஸ் இருக்குங்க, 9 ஏர்பேக்ஸ். ஸோ சேஃப்டியை பொறுத்தவரை கவலையே இருக்க போகிறதில்ல, சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த வண்டியை பொறுத்தவரை சீட்ஸ் ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் சீட்ஸ் எல்லாம் நார்மலாக இப்போல்லாம் எல்லா கார்லையும் வருது. ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை 40-20-40 நீங்கள் வந்து ஸ்பிளிட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சென்டர் சீட்டுக்கு மட்டும் தனியாக இந்த ஷோல்டர் லெவலில் ஒரு பட்டன் இருக்குது, இந்த ஹெட்ரெஸ்ட்டுக்கு பக்கத்தில். இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பிட்டை மட்டும் நீங்கள் தனியாக மடக்கிக்கலாம். இது ஃபாரினில் வந்து லாங்கான ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிக்கிலேருந்து இது முன்னாடி வரைக்கும் போகிற மாதிரி ஒரு டிசைனு. இது நீங்கள் மடக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம ஊரில் எதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கங்கிறது தெரியல, பட் இருந்தாலும் இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க Volkswagen. அதை தவிர நீங்கள் எப்பவும் போல் நார்மலாகவே இந்த 60-40 ஃபோல்டிங்கிறது நார்மலாக பண்ணிக்கலாம், சரிங்களா.
அதுவும் வந்து உண்டு. எந்த வகையிலையுமே அதுலேயுமே காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ எல்லா வகையிலையுமே கம்ஃபர்ட் ஸ்பேஸை பொறுத்தவரை பிரச்சனையே இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை மெயினாக வண்டி வாங்குறவங்க வந்து டிரைவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், டிரைவிங் ஃபீலுக்காக தான் வாங்குவாங்க. ஸோ இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த டிகுவான் ஆர்லைனோடைய டேஷ்போர்டு வியூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்படி இருக்குது. டிரைவர் சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் ப்ரோ உட்காந்துருக்காரு. ப்ரோ என்ன சில மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ யா எதுக்காக அவர் உட்காந்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு ஃபீச்சர் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான். ஸோ டேஷ்போர்டு வியூ நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி சிம்பிளாக இருக்குது. மெயினாக ஸ்க்ரீன்ஸ் தான் டாமினேஷனாக பெரிய ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது, கவலை இல்லை. தேவையான பல விஷயங்கள், பல ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. கொஞ்சம் இன்னும் இன்ஃபேக்ட் நார்மல் கார்ஸ் தரக்கூடிய ஃபீச்சர்ஸ் இன்னும் ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் இல்லை. அதை தவிர மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க. லக்ஸூரியஸான குவாலிட்டி ஃபீல், அந்த செமையான பில்ட் குவாலிட்டி அதெல்லாமே இருக்குது. ரியரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஏசி ஜோனும் கொடுத்துருக்காங்க. இங்கே தனியாக டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணிக்கலாம். 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸும் உண்டு. ஸோ அதிலெல்லாம் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. அதை தவிர இங்கே நீங்கள் பார்க்கலாம் கீழே ஒரு சீட் பேக் பாக்கெட் அண்ட் மேலேயும் தனியாக ஒரு சீட் பேக் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. காரணம் இங்கே மேலே தனியாக நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் வந்து 2 சீட்டுக்கும் இருக்குது. அண்ட் ரியர் டோர்ஸ்லேயும் கூட நீங்கள் அந்த ஃபெல்ட் லைனிங் மெட்டீரியல் பார்க்க முடியும். டோர் பேடை பொறுத்தவரை பாட்டில் ஹோல்டர்ஸில் ஃபெல்ட் லைனாக கொடுத்துருக்காங்கன்னு போது நீங்கள் வாட்டர் பாட்டில் எது நீங்கள் வச்சாலுமே லொடலுடன் சத்தம் வராது. அது ஒரு நீட்டான ஹைலைட். அண்ட் ரியர் டோர்ஸ்லேயும் கூட லெதர் ஃபினிஷ், லெதர் லைனிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து சாஃப்ட் இல்லை, ஹார்டு. ஃப்ரண்ட் டோர்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே இருக்கிறது கூட சாஃப்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரியர் டோர்ஸில் இந்த பிட்டை வந்து பிளாஸ்டிக்கில் சொரன்னு விட்டுட்டாங்க. காரணம் என்னன்னு தெரியல, சில பல காஸ்ட் கட்டிங். பட் ஓகே தாங்க, ஃபைன். இது ஒன்றும் பெருசாக ஒரு கம்ப்ளைண்ட்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வண்டி வாங்குறவங்க மெயினாக டிரைவர் ஃபோக்கஸ்டாக தான் வாங்குவாங்க, டிரைவிங் பண்ணுறதுக்காக தான் வாங்குவாங்க. ஓகே, தென் ரியர் சீட்ஸில் மீதி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சைட்ஸில் லைட்டிங் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இந்த லைட்டிங் இது வந்து உங்களுக்கு வந்து டச் பேஸ்டு கண்ட்ரோலாக தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் கூட டச் பேஸ்டு LED லைட்ஸ் சைட்ஸில் வருது. ஆனால் எனக்கு பர்டிகுலர்லி ஒரு சின்ன ஒரு க்ரௌஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பனராமிக் சன்ரூஃப் நீங்கள் பார்த்தீங்க சரியா, நல்லா பெருசாக மேசிவாக இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி வெயில் டைமில் இந்த நெட்டிங் வந்து ரொம்ப தின்னாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லைட் தெரியுது பாருங்கள், சூடும் நல்லா ஃபீல் ஆகுது, லைட்டிங்கும் தெரியுது. சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே கூட நீங்கள் சூரியனை பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருக்குது இந்த சன்ரூஃபோடைய கவர். இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே ரைட், இதெல்லாம் நான் வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ மெயினாக அந்த ஃபீச்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் சொன்னேன் இல்லையா, அது ப்ரோ சரவணன் ப்ரோ. எஸ், ஸோ நீங்கள் அங்கே முன்னால் இருந்தே கொஞ்சம் நார்மலாகவே அமைதியான ஒரு வாய்ஸ்லேயே பேசுங்க. நல்லா இருக்கீங்களா? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது. நான் இப்போ கேமரா மைக்கை மட்டும் நான் வந்து இப்படி ஓரமாக போய்க்கிறேன், அப்படியும் நீங்கள் பேசுகிறது கேட்குதாங்கிறத பார்ப்போம். ரைட், பேசுங்க. இப்போ நம்ம பார்க்குற வெஹிக்கிள் வந்து டிகுவான் ஆர்லைன் கம்ப்ளீட் சிபி யூனிட்டில் வருதுங்க. ஓகே, இப்போ இந்த வெஹிக்கிளை நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து நம்ம விப்ரேஷ் ப்ரோ தான் எடுத்துகிட்டு இருக்காரு. சூப்பர். ரைட்டு, இப்போ வந்து ப்ரோ பேசுனது ஆக்சுவலி தெளிவாக கேட்டுச்சு இல்லையா? அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து அவர் பேசுகிற அந்த ஆடியோ வந்து பிக்கப் பண்ணி ப்ளே பண்ணுது வண்டி. முன்னாடி ஃப்ரண்ட்டு பேசஞ்சர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மைக், அந்த ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆடியோவை பிக்கப் பண்ணி பின்னாடி ஸ்பீக்கர்ஸில் ப்ளே பண்ணுது. ஸோ நீங்கள் என்ன ஸ்பீடில் போனாலும், என்ன ஸ்பீடில் போகும்போது பேசினாலுமே வந்து ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு நல்லா தெளிவாக கிளியராக கேட்குங்கிறது ஒரு பெரிய ஃபீச்சர் ஹைலைட்டாக இருக்குது. ரொம்ப நல்ல ஃபீச்சருங்க. இதெல்லாம் மீதி மேனுஃபேக்சரர்ஸ் ஏன் இந்த மாதிரி கொடுக்கறது இல்லைன்னு தெரியல. பட் இந்த டிகுவான் ஆர்லைனில் இருக்குது. ஓகே ஓகே, இந்த Volkswagen டிகுவான் ஆர்லைனுடைய பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீக்கிங் அக்யூஸ்ட் வந்தாங்க தினேஷ் தான். ஸோ இதில் ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் கூட பவர் டெயில்கேட் கொடுக்கல. ஸோ அதுவும் ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் ஃபீச்சராக தான் இருக்குது. ஆக்சுவலி அதுவும் ஒரு மேஜர் மிஸ்ஸிங் ஃபீச்சர் தாங்க. பட் ஸ்பேஸ் நல்லாயிருக்கு சரிங்களா. 652 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. காரணம் இந்த வண்டி வந்து பெரிய வண்டி, ஆனாலும் 3rd row சீட்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக லக்கேஜ் ஸ்பேஸ் நிறையா கிடைக்குதுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. பார்சல் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி ஃப்ளெக்சிபிள் பார்சல் ட்ரே. அது வந்து இதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னியும் இல்லை போல். ஸோ ஸ்பேர் வீல் கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜுக்கு நீங்கள் அந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். பங்க்சர் ரிப்பேர் கிட் இங்கே இருக்குது. நீங்கள் வேணும்னா ஸ்டெப்னி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா. அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க Volkswagen. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்தே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. இங்கெல்லாம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஜாக்கு, ஸோ அதெல்லாமே வண்டியோட வந்துடுது, பிரச்சனை இல்லை. ஓகே தாங்க, ஃபைன். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து
இந்த பிட்டை நீங்கள் தனியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம், சென்டர் பிட்டை, அல்லது நீங்கள் மொத்தமாக இந்த 2 சைடு சீட்ஸுமே கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடியிலேருந்தே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இங்கேயே லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல், வெரி வெரி கன்வீனியன்ட். ரொம்ப நீட்டாக ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா பெட்டு மாதிரியே தாங்க ஆகிடும். அப்படியே ஃபுல்லான ஃப்ளாட்டாக பெட் ஆகிடும். ரொம்ப நீட் அண்ட் யூஸ்ஃபுல். இங்கே பூட் ஏரியாவில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே, இங்கே ஒரு எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடுமே ரைட் சைட்லேயுமே எல்இடி லைட்டிங் இருக்குது, 2 சைட்லேயும் லைட்டிங் இருக்குது. வேறு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 வோல்ட் சாக்கெட் பார்த்தேனே, இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வேக்யூம் க்ளீனிங் பண்ணுறீங்க அல்லது ஆக்சசரிஸ் ஃப்ரிட்ஜ் மாதிரி ஏதோ ஒன்று ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே இது வந்து பயன்படும். ஓகே, ஸோ இதுதான் இங்கே ரியர் பூட் ஏரியா பொறுத்தவரை ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த வண்டியில் ஆக்சுவலி ஃபாரினில் பவர் டெயில்கேட் இருக்குங்க, ஆனால் இந்தியாவுக்கு தான் அதை கொண்டு வரல. இது ஒரு மிட் மாடலாக கொண்டு வந்துட்டாங்க. பட் சரிங்க, இந்த வண்டி வாங்குறவங்க வந்து இதெல்லாம் பார்க்குறது இல்லை, டிரைவிங் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்மளும் இப்போ டிரைவிங் ஃபோக்கஸ் பண்ணுவோம். டிரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். டிக்வான் ஆர்லைன் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம வந்து Volkswagen டிக்வான் ஆர்லைனை ஹைவேலேயே ஓட்ட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இந்த ஹைவே எல்லாருக்குமே தெரியும், அவினாஷி ரோடு. ஸோ வாங்க அழுத்த ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த வண்டியோடைய ரீஃபைன்மெண்ட், என்ஜினோடைய நோட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ வண்டி ஆனில் இருக்குது, ஆனில் இருக்கிற மாதிரியே இல்லை. சரியா? ரெவ் பண்ணுறேன் பாருங்கள். அது ஒரு ரெவ் லிமிட்டர் வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு வண்டி ஐடில் பார்க்கிங்கில் இருக்கும்போது 3800 RPM தாண்டி ரெவ் பண்ணக்கூடாதுன்னு லிமிட்டில் வச்சுருக்காங்க. பட் அழுத்தும் போது நல்லாவே போகுங்க. ஓகேவா? ரைட், நம்ம வந்து ட்ரைவ் போட்டுக்கலாம். அண்ட் ஆட்டோ ஹோல்டு தான். எனிவே, நீங்கள் டிரைவில் போட்டும் கூட ஹேண்ட் பிரேக்கை வந்து எங்கேஜ் பண்ணிக்கலாம் ஆட்டோ ஹோல்டுங்கிறதுனால. இப்போ எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிரைவ் மோட் சேஞ்ச். ஃபஸ்ட்டு வண்டியை மிதிச்சு பார்க்கலான்னு யோசிக்கிறேன். ஸ்பீடு ரைட், 3, 2, 1 அண்ட் லெட்ஸ் கோ. ஓ மை காட், 6000 RPM போகுதுங்க. 2வது கியரில் 80, 100 3rd கியர், 106 4th 120. நான் பேசுறதை விட வண்டி ஃபாஸ்ட்டாக போகுது. 130, 135 ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, படம் போடுதுங்க. ஐ டிட் 156. எந்த கியர் எல்லாம் ஒன்றும் தெரியல எனக்கு, மூளையெல்லாம் பின்னாடி போயிடுச்சு. ஆனால் லேன் கீப்பிங் அசிஸ்ட் பயங்கரமாக வேலை செய்யுது. லைக் ஸ்டீரிங் வைப்ரேஷன், வார்னிங் எல்லாமே ரொம்பவே அந்த ஸ்பீடில் கூட பயங்கரமாக வேலை செய்யுதுங்க. இது ஆக்சுவலி ப்ராப்பர் ஜெர்மன் கார். அதாவது ஜெர்மனியில் ஆட்டோபான் ஹைவேஸில் வந்து ஸ்பீட் லிமிட்ஸே கிடையாது. அதுக்கு ஏற்ற ஒரு வண்டி, அதுக்கு ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ். சர்வசாதாரணமாக இந்த வண்டி வந்து 7 செகண்ட்ஸில் 0 to 100 ரீச் ஆகுங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க Volkswagen. அதை நம்பலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 100 போகிறதெல்லாம் மேட்ரே இல்லை. அதாவது இது நீங்கள் ஸ்பீடாக போகிறது மட்டும் இல்லைங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து டிரைவ் மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஈகோ போட்டுக்கிறேன். ஈகோ போட்டுட்டு நீங்கள் நார்மலாக டிராஃபிக்குள்ளே நேவிகேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இது ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷனில் எடுத்த உடனே எனக்கு பட்டது என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்க்ரெடிப்லி ஈஸி. இவ்வளோ பெரிய ஒரு வண்டி, 4.5 மீட்டர் லென்த் இருக்கிற ஒரு வண்டி ஓட்டுற ஃபீலே எனக்கு இல்லை. ஒரு சின்ன ஒரு வேர்டஸ், ஒரு டிக்வான், ஒரு டைகன், ஒரு போலோ எந்த அளவுக்கு வந்து ஹேண்டியாக ஓட்டுவோமோ அதே அளவுக்கு இந்த ஹேண்டினஸ், அந்த ஒரு ஈஸ் ஆஃப் டிரைவிங் இந்த வண்டிக்கும் இருக்குது. இட்ஸ் லைக் இன்க்ரெடிப்லி ஈஸி. ரொம்ப க்ளோஸாக கட் எடுத்தோன்னா வார்னிங் பீப் சவுண்ட்ஸ் வரும். பட் இட் இஸ் ஸோ ஈஸி டு டிரைவ், ஸோ ஈஸி டு டிரைவ். சாரி, நான் லெஃப்ட்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் யாருமே லேன்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இன்க்ரெடிப்லி ஈஸி, ஃபண்டாஸ்டிக்காக ஓடுது. மேலும் என்ன வார்னிங், என்ன ஒரு மெசேஜ்னாலுமே இந்த ஹெட் அப் டிஸ்பிளேல கூட ஈஸியாக காமிச்சிருது. ஸோ அந்த வகையில் டிரைவருக்கும் வந்து ரொம்ப அலர்ட்டான ஒரு அசிஸ்டன்ஸ் கிடைக்குது. பிரச்சனை இல்லை. 100 போகிறது 100 மாதிரியே இல்லை, என்னமோ நடந்து போகிற மாதிரி இருக்குது. 40, 60 போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளோ கண்ட்ரோல் தருது இந்த வண்டி. அவ்வளோ ஒரு சர்வசாதாரணமான ஒரு கண்ட்ரோல் கிடைக்குது. ஃபண்டாஸ்டிக். அண்ட் சஸ்பென்ஷன் இஸ் ஆல்சோ, இது ஒரு ஸ்போர்ட்டி டைப் வண்டி. அப்படி இருந்துமே சஸ்பென்ஷன் ரொம்பவே கேப்பபிளாக இருக்குது. நாங்கள் திரும்ப ட்ரைவ் மோட் வேணால் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கம்ஃபர்ட், ஸ்போர்ட்ஸ் போட்டால் உடனே அந்த கியர் பாக்ஸ் வந்து வா அப்படிங்கிற டவுன் ஷிஃப்ட் பண்ணுது. ஓ மை காட், கெட் ரெடி டு ராக். பிச்சு பின்னி எடுக்குதுங்க. எந்த கியரில் இருக்கேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் ஐயோமா, ரைட். நம்ம ஊரில் லேன்ஸ் ஃபாலோவிங் தான் கிடையவே கிடையாது. எல்லாரும் இஷ்டத்துக்கு ஓட்டுறது தான் பழக்கம்.
நான் இண்டிகேட்டர்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் லேன் கீப்பிங் அசிஸ்ட் என்ன வந்து தள்ளலை. ஆனால் இந்த வண்டி நீங்கள் வெறியாக ஓட்டுறதுனால ஓட்டலாம். அப்படி நீங்கள் இன்கேஸ் கொஞ்சம் லேட்டாக பிரேக்கிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற வார்னிங்கும் காமிச்சிடும். ஆனால் ரொம்ப க்ளோஸாக போயிட்டீங்கன்னா உடனே எமர்ஜென்சி பிரேக்கிங் அடிச்சிடும், டப்புன்னு அடிக்கும். பின்னாடி இருக்கிற வண்டி கண்ட்ரோல் இருக்குமா இருக்காதா தெரியாதுங்க. ஸோ பெட்டர் நல்ல ஃப்ரீயான ஹைவேஸில் மட்டும் நீங்கள் எடாஸை யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, பட் யாரும் ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பப்ளிக் ரோட்ஸில் ஓட்டாதீங்க. நான் இப்போ ஓட்டுறது டெஸ்டிங்காக மட்டும்தான். அது இவ்வளோ டிராஃபிக் இருக்கும்போது எப்படி தான் ஓட்டுறதுனே புரியல. ஸோ வண்டி லைக் ஸோ ஃபென்டாஸ்டிக். ஓகேவா, டிரைவிங் ஃபீல் ஒரு தடவை ஓட்டி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வண்டியோட ஒர்த் என்னங்கிறது புரியும். ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலை, ஃபீச்சர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் அதுக்கு ஏற்ற டிரைவிங் ஃபீல்டில் இவங்க வந்து வேறு லெவலில் பிசுறு தட்டிட்டாங்க. அந்த டைனமிக் சாசி கண்ட்ரோல், டைனமிக் பாடி கண்ட்ரோல், Volkswagenோட டெக்னாலஜி அந்த சாசிலேயே இன்டெகிரேட்டடாக இருக்குது. அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. ஸோ கான்ஃபிடென்ட், ஸோ பயங்கரமாக இருக்குது. கரெக்டு தாங்க, உங்களுக்கும் ஒரு 200 horsepower பெட்ரோல் வண்டி, டர்போ பெட்ரோல் வண்டி வேணும்னா மஹிந்திராலே இருக்குது. XUV 700ல இன்ஃபேக்ட் 18-19 lakhsலேருந்தே அவங்க வந்து 200 horsepowerல 700 தர்றாங்க. ஆனால் அந்த வண்டியில் இந்த அளவுக்கு டிரைவிங் டைனமிக்ஸ் கிடையவே கிடையாதுங்க, கண்டிப்பாக கிடையாது. அது வந்து மோர் ஃபேமிலி ஓரியன்ட் சாஃப்டான ஒரு வெஹிக்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ரஃப்பான, அப்படியே வா எப்படி வேணாலும் போகலாம் வா அப்படின்னு இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு வண்டி. லைக் இது டிரைவருக்கு டைரெக்டாக பேசும், டிரைவரோட பேசி போகிற மாதிரி ஒரு வண்டி. அப்படி நீங்கள் அந்த ஸ்பீடில் போனாலுமே உங்களுக்கு யார் கூட பேசுகிறீங்களோ அவங்க கூட பேசும்போதுமே கிளியராக கேட்குறதுக்கு அந்த சிஸ்டமும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எடாஸ் உடைய டெஸ்ட்டு அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலுடைய ஃபீச்சர். ஓகே, அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் எங்கேஜ் பண்ணாலே அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் தான். சரியா, நான் க்ரூஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஏசிசி ஆன். ஓகே, முன்னாடி போகிற வண்டி வந்து 62க்கு செட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு ஏற்றிக்கிறேன். 80ல் வச்சுருக்கேன். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் 80ல் செட் பண்ணியிருக்கேன். படிப்படியாக ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து செட் பண்ணிக்குது. ஆனால் முன்னாடி ஒரு 2 வீலர் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணிடுதுங்க. அந்த 2 வீலர் கொஞ்சம் உள்ளே வந்தார், அதுக்கே சட்டன் பிரேக் பண்ணிருச்சு. இப்போ ஹோண்டா சிட்டி வந்துட்டார், அதுக்கும் டக்குன்னு பிரேக் பண்ணிருச்சு. ஸோ முன்னாடி இருக்கிற வண்டி ஃப்ரீயாக போயிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஊரில் டிசிப்ளின்லேயே ஃபாலோ பண்ணாத டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் எடாஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸே பண்ண முடியாது. ஓகேவா, இத்தனைக்கு 80ல் தான் செட் பண்ணியிருக்கேன், 100ல் கூட செட் பண்ணல. அதுக்கே எத்தனை பேர் உள்ள குறுக்க வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் நீட்டாக ஒர்க் ஆகுது. எனக்கு முன்னாடி அந்த டிசைர் ஒன்று போயிட்டுருக்கு, அவர் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வண்டி பிரேக் பண்ணிருச்சு. 60க்கு வந்துருச்சு. 58, 57 ஸ்பீடு கம்மியாகுது. பஸ்ஸு பின்னாடி போவோம். இப்போ அடுத்து பஸ்ஸோட ஸ்பீடை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வண்டி போயிட்டே இருக்குது. நான் இத்தனைக்கும் ஆக்சிலேட்டர் பிரேக் எதுவுமே பண்ணல, அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு நான் சமீபத்தில் ஒரு 4-5 வருஷத்தில் Volkswagen காரில் எடாஸோட ஓட்டின முதல் வண்டி இது. ஓகேவா, ஏன்னா வேர்ச்சஸ்லேயும் கிடையாது, டைகுன்லேயும் கிடையாது, அதே மாதிரி ஸ்கோடாவோடைய கார்ஸ்லேயும் இல்லை, கோடியாக் தவிர. நான் இன்னும் கோடியாக் பண்ணல அந்த வகையில். ஸோ Volkswagenோடைய ஏடா சிஸ்டமும் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியும். பஸ்ஸு 69ல் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ 69, 70ல் ஓடிட்டுருக்கு நம்ம வண்டியும். அது இன்கேஸ் டக்குன்னு யாராவது குறுக்க வந்தாங்களா டக்குன்னு பிரேக் அடிச்சிடும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை தவிர இந்த வண்டியை பொறுத்தவரை பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. அதுக்கான லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மிரர்லேயே சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு வந்து கிராஸ் டிராஃபிக் அலர்ட், ஃப்ரண்ட் கிராஸ் டிராஃபிக் அலர்ட், அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஏடாஸ் லெவல் 2 பொறுத்தவரை. அதுவும் வந்து நைஸ். அண்ட் ஹை பீம் அசிஸ்ட், ஆட்டோ ஹை பீம் அசிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங்கும் இருக்குது. ஸோ டிரைவர் இன்கேஸ் தூங்குற மாதிரி போனாலுமே அதுவுமே வார்னிங் காட்ட ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே இருக்குங்க, எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊருக்கு இது நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து க்ரூஸை கேன்சல் பண்ணுறேன். ஓவர் ரைடிங் த க்ரூஸ். திரும்ப மிதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அப்படியே க்ரூஸ் ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். பிரேக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆகும். ஓகேவா, பிரேக் பண்ணிட்டேன், பிரேக்கை லைட்டாக தொட்டுட்டேன், க்ரூஸ் கண்ட்ரோல் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. சரியா, இப்போ ஃபுல் கண்ட்ரோல் என் கையில் தான் இருக்குது. ஓகே, அப்படியும் லேன் கீப்பிங் அசிஸ்ட். லைக் எல்லாத்துக்கும் ப்ராப்பர் வார்னிங்கும் கிடைக்குது, ஸ்டீரிங்லேயே வைப்ரேஷனும் வருது. ஸோ அது எல்லாத்துமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 100ல் செட் பண்ணியிருக்கேன் க்ரூஸ். எவ்ரிதிங் இஸ் குடுங்க. லேன் கீப்பிங் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங் எல்லாமே இருக்குது. ஐ டோன்ட் திங்க் எனி இஷ்யூ. அப்படி நீங்கள் பேடல் ஷிஃப்டர்ஸில் கண்ட்ரோல் பண்ணணுமா தாராளமாக பண்ணலாம். நான் வந்து டிரைவ் மோடை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
கம்ஃபர்ட்டில் போட்டேன்னா கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவிங் பொசிஷன். கியர் ஷிஃப்ட்ஸு கூட அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத் பண்ணி கொடுத்துரும். ஆஃப் ரோடுக்கு தனி மோடும் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆல் வீல் டிரைவ் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எங்கேஜ் ஆகிக்கும். மேலும் 100ல் போட்டுட்டு க்ரூஸ் போட்டுட்டு நீங்கள் லாங் டிரைவ் சேலம், சென்னை, ஹைதராபாத் எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயினே தெரியாதுங்க. இது அப்படிப்பட்ட ஒரு சாசி, அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோல். நீங்கள் ஓவர் நைட்டு வண்டியை ஓட்டுறீங்கனாலுமே இது உங்களை எப்போவுமே எங்கேஜாகவே வச்சுக்கும். போர் அடிக்காது, அதே சமயம் டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் ஆகாது. நீங்கள் எத்தனை தூரம் வேணாலும் ஓட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஃபீல் தரக்கூடிய வண்டி இது. ஏன்னா விலை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபீச்சர்ஸும் அட்லீஸ்ட் ஃபீச்சர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுதான் என்னுடைய ஃபைனல் ஃபீட்பேக். ஸோ வண்டி இது ஒரு தடவை உங்களால் வாங்க முடியலைனாலும் ஒரு தடவை ஓட்டி பார்க்குறது இட்ஸ் லைக் தனி ஃபீல். ஓகேவா? ஒரு ப்ராப்பர் டிரைவர்ஸ் கார்னு ஓட்டும்போது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இந்த வண்டியை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணி ரைட். அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலுமே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஓரியன்டாக பிராண்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக BMW, Audi அப்படின்னு நீங்கள் விரும்பலை அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் BMW, Audi லெவலுக்கு ப்ரைஸிங்க்கு வந்துடுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே. டிரைவிங் உங்களுக்கு மெயினான ப்ரையாரிட்டியாக இருக்குன்னா திஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் சாய்ஸ். ஸோ ஸ்பீடாக ஓட்டிட்டோம். நம்ம வந்து க்ரூஸ் அண்ட் ரிலாக்ஸ் க்ரூசிங்க்கும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம இந்த வண்டியோடைய ஓவரால் ரிவ்யூவை சம்மரி முடிச்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் Volkswagen Tiguan R-Line ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ. நம்ம டிரைவும் பண்ணிட்டோம். வண்டி டிரைவுக்கு மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறவங்க வண்டி ரொம்ப லைக் பண்ணுவாங்க என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து அன்மிஸ்டேக்கபிள், இர்ரீப்ளேசபிள் ஜெர்மன் ப்ராப்பர் பில்டு குவாலிட்டி அண்ட் டிரைவ் ஃபீல் வேணுமா? இதுதாங்க அல்டிமேட். ஓகேவா? இந்த அளவுக்கு டிரைவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக Volkswagen, Audi அதுக்கு அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி இருக்கும். BMW, Audi, Benz அந்த மாதிரிலாம் போனால் தான் கிடைக்கும். ஆனால் அதனுடைய ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறும், எக்கச்சக்கமாக போகும். அதே ஃபீல் உங்களுக்கு வேணுமா 61 lakhsக்கு இந்த Volkswagen Tiguan R-Line ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ஓகேங்க, ஃபீச்சர்ஸ் கம்மியாக தான். இன்ஃபேக்ட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நீங்கள் வந்து Volkswagen இந்தியன் மேட் Virtus அண்ட் Tiguanல கூட பார்த்தீங்கன்னா இதை விட வெண்டிலேட்டட் சீட்ஸு, பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இதில் அது இல்லை. ஆனால் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான பல ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. ப்ரீமியமான ஃபீல், இன்னும் பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், பெட்டரான கனெக்டட் ஃபீச்சர்ஸ், அந்த ஓவரால் இன்டீரியருடைய பில்ட் குவாலிட்டி, அந்த ஃபீலே வந்து அந்த மாதிரி இருக்குது. டிரைவ் குவாலிட்டி இர்ரீப்ளேசபிளாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த Volkswagen Tiguan R-Line பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் ஒரு தடவை ஓட்டியிருக்கீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா, இது நீங்கள் வந்து இன்னும் ஹையர் லக்ஸுரி பிராண்ட்ஸ் போகிறதுக்கு அதே லெவல் டிரைவ் குவாலிட்டி தரக்கூடிய ஒரு வண்டி வேணும்னு நினச்சிங்கன்னா இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.